அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே. நாத்தனாக்கு நாளைக்கு பர்த்டே. சரி, நேற்று 12 மணிக்கு கேக் வெட்டலான்னு சொல்லி நானே கேக் செய்யலான்னு கிச்சனுக்கு வந்தேன். பார்த்தா மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட் இருந்துச்சு. சரி, அதை வச்சு சிம்பிளாக செஞ்சிடலான்னு சொல்லி ஒரு 6 பாக்கெட் மில்க் பிக்கிஸ் பிஸ்கெட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வெண்ணிலா எசன்ஸ் இல்லை, அதனால் ஏலக்காய் போட்டேன். ஜீனி எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு ஜீனி போட்டு நல்லா மிக்சியில் அடிக்கணும், மையாக அடிக்கணும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சளிச்சு கூட நம்ம போட்டுக்கலாம். முடிஞ்ச அளவு மையாக அடிக்கணும் மிக்சியில். அடித்ததுக்கப்புறம் எனக்கு வீட்டில் என்ன பார்த்தேன், பேக்கிங் சோடா இல்லை, அப்புறம் ஈனோ இருந்துச்சு. கொஞ்சோண்டு ஈனோ போட்டு பால் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நல்லா அடித்து எடுக்கணும் மிக்சியில். கையிலையும் அடிக்கலாம், ஆனால் மிக்சியில் அடித்தா கட்டி இல்லாமல் வரும். அதனால் மிக்சியில் நல்லா 2 சுற்ற விட்டு மையாக ஆயிடுச்சு. அப்புறம் பேக் பண்ண போகிற பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய், அப்புறம் மைதா மாவு, இது ரெண்டையுமே நல்லா பாத்திரம் ஃபுல்லாக தேய்ச்சி விட்டு எக்ஸ்ட்ரா இருக்க மாவெல்லாம் எடுத்து விட்டால் தான் கேக் எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். அப்புறம் அரைச்ச மாவை அதையும் ஊற்றி மேலே என்ன நட்ஸ் தேவையோ, பாதாம், முந்திரி, பிஸ்தா, கிஸ்மிஸ் போடலாம். நமக்கு என்ன தேவையோ அதை போடலாம். ஆனால் என் வீட்டில் பாதாம், முந்திரி இருந்துச்சு, அதனால் அதை போட்டுட்டு சைடு பை சைடு ஒரு குக்கரில் உப்பு போட்டு ப்ரீஹீட் பண்ண வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் வச்சு அந்த உப்பு மேலே ஒரு கிண்ணம் வச்சு அதுக்கு மேலே இந்த பேக் பண்ணுற கேக்கை வச்சுட்டேன். கேக் வச்சு ஒரு 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு 5 நிமிஷம் கழித்து எடுத்தோன்னா அழகாக வரும் கேக்கு. சாப்பிட சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு.